தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் 1000 தலைமுறைகள் வரைக்கும் இரக்கம் செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் அவரை ஆவியோடு உண்மையோடு முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல தேவனே, நீர் பூரண அழகுள்ளவரப்பா. உம்மை போல ஒரு அழகுள்ள தெய்வம் இந்த பூமியில் யாருமே இல்லை தகப்பனே. உம்மை போல எங்களை நேசிக்க ஒருவரும் இந்த பூமியில் இல்லை தகப்பனே. சிங்காசனத்திற்கு மேலாக வீற்றிருக்கிற கர்த்தரப்பா, ஆண்டவரே, வெண்மையும் சிவப்புமானவர், புறாக்கண்களை உடைய எங்கள் கர்த்தரப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நடத்துவதாக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி எங்கள் ஆராதனைக்கு பாத்திரம் நீங்க தான்ப்பா. எங்கள் துதிக்கு பாத்திரம் நீங்க தான் தகப்பனே. எங்கள் கணத்துக்கு பாத்திரம் நீங்க தான் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசம் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மையே அறிந்து கொண்டே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. உங்களை பார்க்கணும், என் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் வாஞ்சையா. உங்களை பார்க்கணும், உங்க சமூகத்தில் மூழ்கணும், இதுதான் வாஞ்சையா. முழு பலத்தோடும் அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாருமில்லை. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாருமில்லை. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் வாஞ்சிக்கிறேன்.
நாளிலும் ஒவ்வொரு நாளிலும் உங்களை தாப்பா நாங்க தேடுறோம். ஒவ்வொரு நிமிடம் உம்மையே தேடணுமே. உங்க அன்பிற்காகவே உள்ளம் ஏங்குதே. உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஏசப்பாவை பார்த்து இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே உம்மை உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். அப்பா கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம் கரம் பிடித்தே. என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வே. கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம் கரம் பிடித்தே. என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வே. என் உயிரோடு கலந்தவரே உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. எங்கள் உயிரோடு கலந்தவரே உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. எங்கள் மேல் அன்பு வைத்தவரே அன்பு வைத்தீரே. நான் உமக்காக எதையும் செய்வேன். அறிக்கை செய்வோமா? நீர் எங்கள் மேல் அன்பு வைத்தீரே. அன்பு வைத்தீரே. நான் உமக்காக எதையும் செய்வேன். அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே அன்பே அழகானவர். சந்தரலா சேந்தரலோ உயர்ந்தவரே என் அன்பே. கடைசியாக கண்களை மூடி முழு பலத்தோடு இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே இயேசுவே
கர்த்தருடைய ஜனத்திற்கு. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானமா இருந்தாலும், ஒருவேளை whatever situation you are going through, maybe whatever situation you are in, if you start worshiping God, the power of God will come and rest upon you. கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய பராக்கிரமமும் நம்மிடத்தில் நமக்குள்ளாகவும் நம்மை சுற்றியும் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். வழியே இல்லாத பொழுது 3 ராஜ்யங்கள் தன்னை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது யூதாவின் ராஜாவாகிய ராஜா ஒரு முடிவெடுத்தார். நான் கர்த்தரை தேட போகிறேன். அவர் ஆண்டவரை தேடின உடனே கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை வந்தது, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல யோசபாத்தே, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே வெற்றியை பார்ப்பதற்கு முன்பாகவே, ஜெயத்தை அனுபவிப்பதற்கு முன்பாகவே, சூழ்நிலைமைகள் மாறுவதற்கு முன்பாகவே அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். துதிக்கிற சேனையை யுத்தம் செய்கிற ஜனத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் துதித்த பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கண்கள் கர்த்தர் செய்த மகத்துவத்தை கண்டது. இன்றைக்கும் maybe your eyes are so weary, your eyes are filled with tears, you don't know what to do, you don't know what is coming up next in your life, but God is telling you, if you start worshiping God now, right now, இப்பொழுது கர்த்தரை, சூழ்நிலைகள் மாறாததற்கு முன்பாகவே, சிறைச்சாலையில் இருப்பதற்கு முன்பாகவே, கால்களும் கைகளும் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும் பொழுதே கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க துவங்கினால் கர்த்தர் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிப்பார். சிறைச்சாலை கதவுகள் திறக்கும், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும், உங்கள் கட்டுக்கள் அவளும் உங்கள் மூலமாக நீங்கள் ஆராதிக்கிற சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய சிறைச்சாலைகளையும் கர்த்தர் திருப்ப சிறையிருப்பை மாற்ற நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தரை பார்த்து பாடலாமா? தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுவதற்கு முன்பாக மகிமையின் மேகம் எழுந்திருக்கும் பொழுது மோசே சொல்லுவார், கர்த்தர் எழுந்தருளினார், சத்துருக்கள் சிதறுண்டு போனார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருள போகிறார். அவர் எழுந்தருளுவார், ஆனால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தரை பார்த்து தேவனை நோக்கி முழு இருதயத்தோடும் பாடலாமா? தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி பாடிடுவோம். கரங்களை தட்டி தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி பாடிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம்,
அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. விடுதலை நாயகன் இன்றைக்கு நமக்கு வெற்றியை தருகிறார், வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், என்னே ஆனந்தம். முழுமலத்தோடு விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். கரங்களை உயர்த்தி பாடுவோமா? அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. என்னை தேடி வந்த கர்த்தருக்கு, என்னை தேடி ஓடி வந்தார், தினம் தேற்றி நடத்தி சென்றார். எவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி நடத்தி சென்றார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனுஷியாக மாற்றினார், புது மனுஷியாக மாற்றினார். சந்தோஷத்தோடு அல்லேலூயா ஆமென், 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 அல்லேலூயா. என்னை தேடி வந்த தேவனுக்கு அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். அவர் அன்பின் அபிஷேகத்தால், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் தினம் நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தான் வலிமை வெல்ல அதிகாரம் நமக்கு தந்தார். முழு அதிகாரத்தோடு அதிகாரம் எனக்கு தந்தார். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா 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 ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. அறிக்கை செய்து பாடலாமா? கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, எரிகோவை சுற்றி, எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே, எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், நான் நிச்சயமாய் ஜெயிப்பேன், ஜெயத்தோடு முழு பலத்தோடு. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா
எத்தனை பேர் விசுவாசத்தோடு செங்கடலை கடந்து செல்வேன், நான் செங்கடலை கடப்பேன், தானை மிதித்து நடப்பேன், செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறீரேப்பா, எங்களுக்கு வெற்றியை தருகிறவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், செங்கடலை பிளக்கிறவருக்கு ஸ்தோத்திரம், எரிகோவை தகர்க்கிறவருக்கு ஸ்தோத்திரம், கடைசியாக அல்லேலூயா ஆமென், 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 ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. என்னோட கூட சேர்ந்து எத்தனை பேர் ஒருவேளை தோல்வி அடைந்த சூழ்நிலைமையில் இருந்தால், ஒருவேளை விரக்தி அடைந்த சூழ்நிலைமையில் நாம் செங்கடல் உங்களை சோர்ந்து போக பண்ணியிருக்கலாம், எரிகோ ஒருவேளை உங்களை மனமடி வாக்கியிருக்கலாம், என்னால் முன்னேற முடியவே இல்லை, I am not able to take in one step ahead in my life, I am stagnated, நான் ஒரே இடத்துல நின்று விட்டுட்டேன், முன்னேற முடியவில்லை, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலக பிரகாரமாகவும் ஒரு முன்னேற்றம் என் வாழ்க்கையில இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு, ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, இதுவரையிலும் எங்களை நடத்தி வந்தீர். இந்த உலகத்துல எத்தனையோ பேரப்பா இல்லாமல் போயிருக்கிறாங்க, எங்களுக்கு நீங்க கொடுத்த ஜீவனுக்காக நன்றிப்பா. எங்களை விட பலவான்கள் இந்த நாள்ல பூமியில் இல்லப்பா, எங்களை நம்பி எங்கள் ஜீவனுடைய பார்வையில் அருமையா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லலாமா? நன்றி உள்ள இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை பார்த்து நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகள் போதாதுப்பா, நன்றி சொல்ல எனக்கு நாட்கள் போகாது. நீங்க கொடுத்த இந்த ஜீவனுக்காக, என் ஆசையில் நீங்கள் இன்னும் வைத்திருக்கிற இந்த சுவாசத்திற்காக எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது ராஜா. உன்னதமானவருடைய மறைவுல, சர்வ வல்லவருடைய மறைவுல வைத்து எங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்க பக்கத்துல 1000 பேர் விழுந்தாங்க, எங்க வலதுபுறத்துல 10000 பேர் விழுந்தாங்கப்பா. ஆனா ஒன்றும் எங்களை ஆட்கொள்ளாதபடி கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்திரப்பா. எங்களை விட பரிசுத்தவான்கள் இந்த நாளில் இந்த பூமியில இல்லை. எந்த நோக்கத்திற்காக எங்களை நீர் பிடித்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் பிடித்து கொண்டு தொடர்ந்து எங்கள் லக்கை நோக்கி ஓட கர்த்தர் பலன் தாங்கன்னு சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு பாடலாமா? 1000 நாவுகள் போதாது தகப்பனே.
நான் நன்றி சொல்ல எனக்கு நன்றி சொல்றதற்கு வார்த்தைகளே இல்லப்பா. நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக இந்த ஆராதனையின் முடிவு வேளையில முழு மனதோடு கூட முழு ஆத்துமாவோடு கூட என் பிரச்சனைகளை என் பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஓரமாக வைத்துவிட்டு இதுவரையிலும் உதவின எபினேசரை பார்த்து ஆயிரம் நாவிருந்தால் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தால் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவே. என்மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் மகிழுதே. என்மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் மகிழுதே. அன்பாலே நிறையுதே. ஆயிரம் நாவிருந்தால் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தால் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவே. நாங்கள் முழு மனதோடு துதிக்கிறோம்ப்பா. உள்ளளவும் துதிப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எங்கள் கரம் பிடித்து நடத்தினீரே, இதுவரையிலும் எங்களுக்கு உதவினீரே, இதுவரையிலும் எங்களை போஷித்தீரே, இதுவரையிலும் எங்களை பராமரித்தீரே அப்பா. இதுவரையிலும் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் முழு மனத்தோடு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் என்றைக்கோ அற்று போயிருப்போம், நாங்கள் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். ஆனால் உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை கண்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அன்றைக்கு நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் கண்டி அந்த குடும்பத்தின் மேல் கர்த்தர் நீர் கிருபை வைத்தீரப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பெரிய அழிவில் இருந்து அந்த குடும்பத்தை நீர் பாதுகாத்தீரப்பா. உங்க கண்கள்ல எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபைக்கும் கிடைத்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. முழு பலத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூற கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. என் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவே. முழு மனதோடு நான் உள்ளளவும்
பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய துதியை சொல்லி வர இந்த பூச்சக்கரத்தில் எங்களை உம்முடைய பரிசுத்த ஜாதியாகவும் உம்முடைய சொந்த ஜனமாகவும் நீர் தெரிந்து கொண்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்க, உம்முடைய அன்பை வர்ணிக்க, உம்முடைய அழகை பாட நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நாங்கள் நினைக்கும் பொழுதே எங்கள் இருதயம் நன்றியினால் நிரம்புகிறதப்பா. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா உபகாரங்களுக்காக Lord, we thank you. We just want to say one word at the end of this worship, that we really want to thank you, Lord. Thank you for your love over our family. Thank you for your grace. Thank you for your provisions. Thank you for your protections. Thank you for your wonderful and marvelous anointing and power that you have given unto our Father God. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளையும், எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. எங்கள் ஆராதனை வேலைய ஒரு சுகந்த வாசனை நீங்க முகர்ந்து இருக்கிறீங்க. அன்றைக்கு நோவாவினுடைய பலிகளை முகர்ந்து சபித்த பூமியை ஆசீர்வதித்தீர். இந்த வேலையிலும் எங்க வர்ஷிப்பை நீங்க சுகந்த வாசனையா முகர்ந்து எங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக, எங்களுடைய பட்டணங்களுக்குள்ளாக, தேசங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா சாபமான, எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நீர் எங்களோடு ஏற்படுத்துவீராக. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயரட்டும். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும் அப்பா.